மயிலாடுதுறை அருகே இறந்த முதியவரின் இறுதி ஊர்வலம் நடத்துவதில் இரு சமூகத்தினர் இடையே கலவரம் வெடிக்கும் சூழல் எழுந்துள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருநாள்கொண்டச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த 80 வயது முதியவர் செல்லமுத்து கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்தார். சுடுகாட்டிற்கு பொதுப்பாதையில் சடலத்தை கொண்டு செல்ல ஒரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் முதியவரின் பேரன் கார்த்திக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி இறந்த முதியவரின் இறுதிச் சடங்கு அமைதியான முறையில் நடைபெற நாகை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இதையடுத்து வயல்வெளி வழியாக சடலத்தை கொண்டு செல்ல வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். இதை ஏற்றுக்கொள்ளாத முதியவரின் உறவினர்கள் வழுவூர் வழியாக மட்டுமே சடலத்தை கொண்டு செல்வோம் என கூறி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதனிடையே வழுவூரில் மாற்று சமூகத்தினர் திரண்டதால் கலவரம் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 3 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பதற்றம் நீடித்து வருகிறது. பொதுப்பாதையை தாழ்த்தப்பட்டவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு உத்தரவிட்டாங்க. ஆனா அந்த உத்தரவை இதுவரையிலும் அரசு நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ யாருமே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இதுவரையிலும் முன்வரவே இல்லை. எனவே அவங்க கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கை உடனடியாக அமல்படுத்தணும். அமல்படுத்தலனாக்கா அடுத்த கட்டமா எங்களோட போராட்டம் இதெல்லாம் தொடரும். இதனிடையே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி முதியவரின் சடலத்தை அடக்கம் செய்ய வலியுறுத்தி சாதி மறுப்பு இயக்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட அக்கட்சியினர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத நாகை ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பாதையில் எடுத்து செல்ல இயலாத ஒரு நிலையில உயர்நீதிமன்றத்தை அணுகி நீதி பேராணையின் மூலமாக அனுமதி பெற்று பொதுப்பாதையிலே செல்லலாம் என்கின்ற ஒரு அனுமதியை பெற்ற பின்னரும் இன்றைக்கு அந்த பகுதியிலே நாகை மாவட்ட நிர்வாகம் நாகை மாவட்ட ஆட்சியர் காவல்துறையை குவித்து வைத்துக் கொண்டு தலித் மக்களை பயமுறுத்தி எப்படியாவது அவர்களை பணிய வைத்து வயல் வழியாக வரப்பு அல்லது வயல் பாதையே இல்லாத சுடுகாட்டுக்கு பாதை இல்லாத ஒரு பகுதியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மயிலாடுதுறை கோட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் இன்றைக்கு தலித் மக்களை பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.